தற்போது ஒரு அண்மை செய்தி. பிப்ரவரி 16, 17, 18ஆம் தேதிகளில் மாநிலம் முழுவதும் திமுக பரப்புரை கூட்டங்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். வணக்கம் செலினா. ஏற்கனவே திமுக சார்பாக கூட்டணிகளுடன் பேச்சுவார்த்தை, அதே போன்று தேர்தலை கவனிப்பதற்கான குழுக்கள் அமைப்பு போன்ற பல்வேறு விஷயங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் 16, 17, 18 ஆகிய தேதிகளில் திமுகவில் மாவட்டம் பரப்புரை கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மாநிலம் முழுவதும் நடத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய நிலையில் திமுக சார்பில் பரப்புரை கூட்டங்கள் நடத்துவதற்காக அறிவிப்பு தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் என்ற தலைப்பில் பாசிசம் வீரட்டும் இந்தியா வெல்லட்டும் என்ற தலைப்பில் தற்பொழுது தமிழகம் முழுவதும் 3 நாட்கள் பரப்புரை கூட்டங்கள் என்பது நடைபெறுவதாக திமுக சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. வரும் 16, 17, 18 ஆகிய 3 தேதிகளில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு தலைவர்கள் பரப்புரை கூட்டத்தில் ஈடுபடுவார்கள் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே அதிமுக அரசின் 10 ஆண்டு கால முறையற்ற நிர்வாகம், அதே போல தொடர்ச்சியாக அவர்களில் நேரடியாக சென்று மக்களுக்கு அதிமுக அரசில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்தித்தார்கள் என்பது தொடர்பாக விளக்கும் வகையில் விடியலை நோக்கி ஸ்டாலினின் குரல் என்ற தலைப்பில் 2021ஆம் ஆண்டு விடியலை நோக்கி ஸ்டாலின் குரல் என்ற பரப்புரை என்பது மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தல், அதாவது 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் என்பது வர இருக்கக்கூடிய நிலையில் ஒன்றிய அரசின் தமிழ்நாட்டிற்கு இழைத்த அநீதியும், ஒன்றிய அரசிடம் இருந்து மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக தொடர்ச்சியாக உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் என்ற தலைப்பில் பல்வேறு தலைவர்கள் தமிழகம் முழுவதும் சென்று பரப்புரை மேற்கொள்ள வேண்டும் என்று தற்பொழுது திமுக சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக 16ஆம் தேதி 10 மாவட்டங்களும், 17ஆம் தேதி 10 மாவட்டங்கள், இதர இருக்கக்கூடிய மாவட்டங்கள் 18ஆம் தேதி என மாவட்டம் வாரியாக பரப்புரை மேற்கொள்வதற்காகவும், அதே போல திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், துணை பொதுச் செயலாளர்கள், பொதுச் செயலாளர் உள்ளிட்டோர்கள் நேரடியாக சென்று பரப்புரை மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தற்பொழுது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். செலினா, தகவலுக்கு நன்றி.